தனி மனித விடுதலைக்கு மிக அவசியமானது மனமாற்றம். அசாதாரண நிகழ்வுகள், புலன்களுக்கு எழுச்சி தரக்கூடிய அடையாளங்கள், கவர்ச்சியான வார்த்தைகள், காட்சிகள் இவற்றை தான் இன்றைய மனித மனம் தேடுகின்றது. இதனை நாடி தேடி அதற்கு மனித மனம் அடிமைப்படுகின்றது. தனிமனித விடுதலையை அடைவது இல்லை. மனமாற்றம் என்னும் இறை அரசிற்கான நுழைவுச் சீட்டு வெறும் எழுச்சியில் கிடைப்பதல்ல, மாறாக இதயத்தை இறைவனின் அருள் செயலுக்கு எழுப்புவதன் வழியாக கிடைப்பதாகும். இந்த மனமாற்றம் மனிதனின் விடுதலைக்கு மிக அவசியம். இதற்கு ஒரு உதாரணம் நினிவே மக்கள். நினிவே நகரத்தில் வாழ்ந்த மக்கள் தாம் பாவ வாழ்வில் வாழ்கின்றோம் என எடுத்துக்காட்டப்பட்டு மனம் திரும்புவதற்கான அறைகூவல் விடப்பட்ட போது குறை கூறவில்லை, ஏளனம் செய்யவில்லை, கடவுளது வார்த்தையை தள்ளி போடவில்லை. மாறாக உடனே அந்த அறைகூவலை ஏற்றுக்கொண்டார்கள். தங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டார்கள். தங்கள் நெஞ்சங்களை இறை வார்த்தைக்கு திறந்து வைத்ததால் அவர்கள் இதயங்களும் திறக்கப்பட்டன. மனமாற்றம் விளைந்தது. பல்வேறு நபர்கள், அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கும் அறைகூவலுக்கு நமது இதயங்களை திறப்போம். நம் இதயத்தை வருடும் இறைவனின் அருள் அடையாளங்களை நமக்கு வெளியே அல்ல, நம் உள்ளத்திற்குள் உணர்ந்து கொள்வோம். இயேசு தம் தலைமுறை மக்களை நினிவே நகர மக்களோடு ஒப்பிட்டு நினிவே நகர மக்களை பாராட்டுகிறார். தமது தலைமுறையினரை கண்டனம் செய்கிறார். இன்று நாமும் நினிவே நகர மக்களோடு ஒப்பிடப்படுகிறோம். இத்தவக்காலம் மீண்டும் ஒரு முறை நமது வாழ்வை ஆய்வு செய்ய, மாற்றிக்கொள்ள அழைப்பு விடுக்கிறது. இறைவனின் வார்த்தையை நாம் ஏற்கின்றோமா? நாம் என்ன செய்கிறோம்? அலட்சியம் செய்கிறோமா? புறக்கணிக்கிறோமா? ஒத்தி போடுகிறோமா? அல்லது நினிவே நகர மக்களைப் போல உடனே கீழ்ப்படுகிறோமா என்று சிந்திப்போம். உடனே நினிவே மக்களைப் போல் செயல்பட்டால் நாமும் பேறு பெற்றவர்களாவோம். இல்லையெனில் கண்டனம் செய்யப்படுவோம். தனி மனித விடுதலை அடைய மனமாற்றம் பெறுவோம்.